இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா, அட்சய திருத்தியை அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம மைண்டில் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா, அட்சய திருத்தியை அப்படின்னா நம்ம வந்து நகை கடையில் போய் நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். அப்போ நகை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து தேவையான நகைகள் அல்லது தேவையில்லாத நகைகள் நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த அட்சய திருத்தியை அன்னைக்கு வந்து போய் நகை வாங்குகிறோம். அப்போது அன்னைக்கு கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அல்லது 10 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வந்து அட்வான்ஸாக அந்த என்ன நகை எடுக்க போகிறோமோ அதுக்குண்ட நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கொடுத்து புக் பண்ணி அட்வான்ஸாக புக் பண்ணி வாங்குகிற அன்னைக்கு அந்த நகையை வாங்குகிற அன்னைக்கு அந்த சீட்டு அல்லது டோக்கன் அல்லது பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து நம்ம வந்து அந்த நகையை எடுக்கிறோம். நகையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரோம். அப்போது அட்சய திருத்தியை அன்னைக்கு வந்து நகை வாங்குறது நல்லதா அப்படின்னா, நகை வாங்குறது நல்லது இல்லை, நகை கொடுக்கறது நல்லது. அதாவது நம்ம வந்து என்ன கொடுக்குறோமோ, நம்ம யாருக்கு என்ன கொடுக்குறோமோ, கைமாறு நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம விரும்புகிறோமோ அது வந்து நம்ம வந்து அப்போது அந்த அட்சய திருத்தியை அன்னைக்கு நம்ம வந்து அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பாவப்பட்ட மாணவிகள் வந்து படிக்க வைக்கலாம். படிப்புக்கு அவங்களுக்கு தேவையான படிப்புக்கு வந்து நம்ம வந்து உதவி பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த விவசாயிகள்லாம் இருப்பாங்க. அந்த ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள்லாம் அந்த விவசாயிகள் அல்லது அந்த விவசாயி சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்கலாம். ஒரு சின்ன பொட்டு ஒரு குண்டுமணி அளவாவது நம்ம வந்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து தங்கம் வாங்கி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடலாம். இப்போ அன்னைக்கு அந்த அட்சய திருத்தி அன்னைக்கு நம்ம வந்து செய்யக்கூடாத விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கடன் வாங்கக்கூடாது, சிலருக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து அன்னைக்கு வந்து நம்ம எதை நம்ம செய்கிறோமோ அன்றைக்கி அது வந்து நம்ம வந்து தொடர்ந்து செய்துகிட்டே இருப்போம். அதனால தான் நம்ம வந்து அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தங்கத்தை வந்து நம்ம வந்து அந்த ஏழை மக்களுக்கு வந்து நம்ம வந்து தர்மமாக கொடுக்கும்போது அது வந்து நமக்கு வந்து பல மடங்காக நமக்கு பெருகும் அப்படிங்கிறது தான் விதி. அது இல்லாமல் நம்ம வந்து நகை கடையில் போய்கிட்டு நம்ம வந்து அட்சய திருத்தி அன்னைக்கு நகை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபோல்ஸ் பண்ணி நம்ம வந்து அங்கே போய் நகை வாங்குகிறோம்னா அது யாருக்கு நல்லதுன்னா, அந்த நகை விற்கிறாரில் சேட்டு அவருக்கு தான் நல்லது. நம்ம வந்து என்றைக்குமே நம்ம வந்து கடனை வாங்கிக்கிட்டு இப்போ இருக்கிற நிலைமை தான் அப்படியே இருப்போம். அதனால் நம்ம வந்து எது வாங்குகிறோமோ வாங்குறத கொடுக்குற கை தான் பிந்தைய காலத்தில் அது வந்து ஓங்கி நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்களும் நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள். அதனால் நம்ம வந்து அட்சய திருத்தி அன்னைக்கு நம்ம வந்து நகை கடை வாசலில் போய் நிற்காம நம்மகிட்ட இருக்கிறத நம்ம கொடுப்போம். அன்றைக்கி தான் வாங்கி தான் கொடுக்கணும் இல்லை, நம்மகிட்ட என்ன இருக்குதோ இருக்கிற பொருளை நம்ம வந்து 10 பேருக்கு உதவி செய்து நம்ம வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து பல 1000 மடங்காக நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விதி. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வீரவேல் வெற்றிவேல். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.